இந்த சைடில் ஃபோல்டு வச்சுருக்கேன், கீழே ஃபோல்டு வரா மாதிரி வச்சுருக்கேன், மேலே ஓப்பன் அண்ட் சைடில் ஓப்பன் வரா மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இப்படியே வச்சுட்டு எப்போயுமே பேண்ட் வந்து நம்ம ப்ரௌன் ஷீட்டில் போடாமல் டேரெக்டாக நம்ம வந்து டிராஃப்டிங் போட்டோம் அப்படின்னா பேண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்னோடய பேண்ட்டோட மெஷர்மெண்ட் படி இப்போ என்னோடய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 38 என்னோட பேண்ட் லென்த்து. 0 to 1 என்ன கொடுத்துருக்கேன் டிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா, டிராஃப்டிங்கில் 0 to 1 ஃபுல் லென்த்து மைனஸ் வேஸ்ட் பேண்ட் ப்ளஸ் 2.5 இன்ச் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 38 மைனஸ் 8 கொடுக்கும்போது 30 வரும். 30 ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 2.5 இன்ச்சு. ஸோ எதுக்காக 2.5 இன்ச்சுனா பாட்டம் 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் மேலே வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 2.5 இன்ச் கொடுக்குறேன். ஸோ 32.5 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் 0 to 2 ஃபேப்ரிக் வித். இப்போ ஃபேப்ரிக் இன்கேஸ் ஈவனாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் அன்ஈவனாக இருக்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு ஈவனாக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைன் போட்டு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இங்கே 0 to 2 ஃபேப்ரிக் வித் அப்படியே எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 to 3 வந்து சீட் ரவுண்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் டிராஃப்டிங்கில் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோடய சீட் ரவுண்ட் வந்து 42 டிவைடட் பை 6 வந்து 7 இன்ச் வருது. 7 + 1 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் 3 to 4 2 இன்ச்சு. ஸோ 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 to 5 பாட்டம் ரவுண்டு. என்னோட பாட்டம் ரவுண்ட் வந்து 6 + 1 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, 3 to 4 இந்த 4ஐயும் பாட்டம் ரவுண்டையும் அப்படியே ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேஸ்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோல்டு சைட்லேருந்து எடுக்க போகிறோம். வேஸ்ட் பேண்ட் ப்ளஸ் 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து பேண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் 2 இன்ச் வந்து நாடா போடுறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சும் சேர்த்து 2.5 இன்ச் நம்ம விடுறோம். ஸோ 8 + 2 10.5. அதுக்கப்புறமா சீட் ரவுண்ட் டிவைடட் பை 4. என்னோட சீட் ரவுண்ட் 42 divided by 4 10.5 plus 2 inch கொடுக்குறோம். கீழே இருந்து அதே 10.5 மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிராஃப்டிங் போட்டிங்க அப்படின்னா பேண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த ஃபோல்டு சைடில் இங்கே எடுத்திருக்கேன், கீழே ஃபோல்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் ப்ராப்பராக ஒரு 4 ஃபோல்டு பண்ணி கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து உங்களோட டிராஃப்டிங்கில் நான் கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல் லென்த் மைனஸ் வேஸ்ட் பேண்ட் ப்ளஸ் 2.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே லென்த் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபேப்ரிக் வித் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ஃபேப்ரிக் வித் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே சீட் ரவுண்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம இங்கே என்ன வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கேருந்து 3 to 4 வந்து 2 இன்ச் வந்து உள்பக்கமாக கொடுக்குறோம். அந்த இடத்துல ஒரு ஷேப் மாதிரி இப்படி கொடுத்துருங்க, கர்வ் ஷேப். அதுக்கப்புறமா அப்படியே பாட்டம் ரவுண்ட் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்காமல் ஹீல் பொசிஷன்லேருந்து எடுக்கணும். அந்த ஹீல் பொசிஷன்லேருந்து எடுக்கும் போது 12 வருது எனக்கு. ஸோ 12 டிவைடட் பை 2 6 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் கொடுத்து டோட்டலாக 7 இன்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த 0 to 1 இங்கே வேஸ்ட் பேண்டுக்கு எடுத்திருக்கேன். வேஸ்ட் பேண்டு என்ன கொடுத்துருக்கேன், நான் காமன் மெஷர்மெண்ட் 8 இன்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த 8 இன்ச் ப்ளஸ் 2.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து 10.5 எடுத்திருக்கேன். அண்ட் 0 to 2 வந்து சீட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட 42ல் டிவைட் பண்ணும்போது 10.5 + 2 இன்ச் ஆட் பண்ணும்போது
12.5 கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்தேனோ அது அப்படியே இங்கே 10.5 கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்தேனோ அதே 12.5 இங்கே கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் கட் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி உங்களோட ஃபேப்ரிக் வித் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு 40 to 45 வித்தில் உங்களோட ஃபேப்ரிக் வித் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பேண்ட் கிட்ட கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. இதுவே மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி லைட்டாக உள்வாங்கி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுக்கும் போதே ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ பேண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேஸ்ட் பேண்ட் எடுத்துக்கலாம். இந்த வேஸ்ட் பேண்டோட மேல் பக்கம் மீன் ரைட் சைடு வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு ஒரு பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பேண்ட்டில் ஒரு சைடு இப்போ நான் ரைட் சைடு எடுக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு கீழே வச்சுட்டு பின் பண்ணுங்கள். அதில் ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சை விட்டுருங்க. விட்டுட்டு செகண்ட்லேருந்து 1 2 3 இந்த தேர்ட் ஒன் பேண்ட் பீஸை மட்டும் எடுங்க. வேஸ்ட் பேண்ட் எடுக்காதீங்க. பேண்ட் பீஸில் மட்டும் எடுத்து 1 2 3 இந்த தேர்ட் ஒன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்னில் வச்சு ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச்சை விட்டுட்டு செகண்ட்லேருந்து 1 2 3ன்னு சொல்லி தேர்ட் ஒன் எடுத்து ஃபஸ்ட் ஒன்னில் வச்சு ப்ளீட் பண்ணுங்கள். 1 2 3 கீழே வேஸ்ட் பேண்டோட சேர்த்து 4த்தையும் ஒன்றா வச்சுட்டு கீழே வரைக்கும் ப்ளீட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து பேக் சைடுக்கு நான் ப்ளீட் பண்ணுறேன். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீட் இருந்தால் போதும். எல்லா ப்ளீட்டும் பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பேக்கில் வந்து ப்ளீட் பண்ணும்போது நான் எல்லாமே பேக்கில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த எல்லா ப்ளீட்டும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சோன்னா பேண்ட் நல்லா ஃப்ளேரோட அழகாக இருக்கும். அதனால நம்ம பேக்கில் ப்ளீட் பண்ண போகிறது இல்லை. இந்த ஒரு ப்ளீட் மட்டும் எதுக்கு பேக்கில் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு லூஸ் வேணும். உட்காந்து எந்திரிக்கும் போது இந்த ப்ளீட் பிடிக்கலை அப்படின்னும் போது நமக்கு கிழியறதுக்கு இல்லை டைட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ளீட் மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் பேக்குக்கு வந்து ஒரு ப்ளீட் பிடிச்சிக்கலாம். அண்ட் அதே இந்த சைடு இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா இதுலேயே. ஸோ இந்த சைடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த ப்ளீட்டும் பிடிக்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்குமே நம்ம லெஃப்ட் சைடில் தான் ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பை 1 இன்ச்சாக இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதில் எப்படி நம்ம பண்ணோமோ ஃபஸ்ட்டு சைடில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு ஒரு பின் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு விட்டுருங்க. செகண்ட்லேருந்து 1 2 3 இந்த தேர்ட் ஒன் எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்னில் வைங்க. வைக்கும் போது இந்த 4த்தையும் மேலே ஈவனாக வச்சு பின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே பின் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளீட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம இந்த ப்ளீட் பண்ணுறதுக்கு தெரியாமலே பேண்ட் வந்து பண்ணாமலே இருந்துருவோம். ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். ஸோ இதோட ஈவன் எவ்வளோ தூரம் வேஸ்ட் பேண்டோட அளவுக்கு ஈவனாக வந்துடணும். எக்ஸஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஈவனாக வந்துடணும். இருக்குன்றதுக்காக டைட்டாக எடுத்து பிடிக்கவும் கூடாது. ஸோ கரெக்டாக இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்ட் பேண்ட் என்ன அகலத்துக்கு அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேண்ட்டோட பார்ட்டுமே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அந்த சைடு ப்ளீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரைட் சைடில் என்னோட கைக்கு ரைட் சைடில் நான் வந்து சிங்கிள் ப்ளீட் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் மொத்த ப்ளீட்டும் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அந்த இன்னொரு பார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் சிங்கிள் ப்ளீட் பிடிச்சிட்டு ரைட் சைடில் இந்த மொத்த ப்ளீட்டும் எடுத்துகிட்டு வரணும் ரைட் சைடில். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேண்ட்டில் பண்ணணும், நெக்ஸ்ட் பார்ட்டில். ஓகேவா? ஸோ அதை நான் இன்னும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் சிங்கிள் ப்ளீட்டும் ரைட் சைடில் மொத்த ப்ளீட்டும் வரா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி உங்களோட பேண்ட்லேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் ப்ளீட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஹெவி ப்ளீட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வைக்கும் போது தான் நமக்கு ஃப்ரண்ட்டோட வரும், பேக்கோட வரும். அண்ட் ப்ளீட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கு இல்லையா. நான் பிடிச்சிருக்க ப்ளீட் வந்து சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி மடித்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே சென்டரை ப்ளேஸ் பண்ண மாதிரி இந்த பக்கம் பண்ணும்போது இந்த சைடு சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பண்ணும்போது இந்த சைடு சென்டரை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ப்ளீட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஈஸி வேலை தான். ப்ளீட் பண்ணிட்டாலே நம்ம டக்குன்னு பேண்ட்டு சைடு அண்ட் பாட்டம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச் மார்க்கிங் மேலேயே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் லைன் வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த கலர் த்ரெட்டில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மேட்சிங் கலர் த்ரெட்லேயே பண்ணுங்கள். ப்ளீட் எடுத்து வைக்கும் போது கரெக்டாக அலைனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வைங்க. கரெக்டாக அது ஒரு ப்ளீட் மேலே ஒரு ப்ளீட் ஏறாமல், அது ஒரு ப்ளீட் மேலே ஒரு ப்ளீட் ஓவர்லேப் ஆகாமல், ஒரு ப்ளீட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அலைன் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி மேலே வந்து ப்ளீட் பண்ணிட்டு வாங்க.
இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் அந்த சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டாப் ஸ்டிச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வேஸ்ட் பேண்ட் மேலே இந்த இடத்துல டாப் ஸ்டிச் பண்ணணும். டாப் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தைச்சது மேல் பக்கமாக பார்த்தா மாதிரி, இப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுட்டு இதோட ஓரத்தில் டாப் ஸ்டிச் போடணும். இப்படி கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சா ரொம்ப லைட் ஆகிடும் வேஸ்ட் பேண்டு. ஸோ அதனால் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா தான் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி டாப் ஸ்டிச் போடலைன்னா அந்த ஜாயின் பண்ணும் போதே நம்ம 2 தையலாக கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பார்ட்டை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரைட் சைட் டு ரைட் சைட், ஸோ இதோட ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ணும். இதோட நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால இது ரைட் சைடு ஆகிடும், இது ஓப்பனில் இருக்கிறதுனால இது ராங் சைடு ஆகிடும். ஸோ அதனால் ஃபேஸ் பண்ணும்போது ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள பார்ட்டை இந்த கர்வ் வருது இல்லையா, ஸோ அது வரைக்கும் 1 இன்ச்சுக்கு சைடில் தையல் போடும். ஜாயின் பண்ணுறச்ச இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு டபுள் ஸ்டிச்சு. பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேலே வந்து உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். இதில் நம்ம ஜாயின் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மடித்து தைங்க. 2 பக்கமுமே நம்ம ஜாயின் பண்ண 2 பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, அகெயின் இன்னொரு இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு. இந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டும் இந்த சென்டரும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு இங்கேயுமே பின் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். 1 இன்ச்சுக்கு இதை சென்டர் அப்படி நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. பேக்லேயுமே அதே மாதிரி ஓப்பனில் வச்சுட்டே நீங்கள் மடித்து தைக்கணும்.
இழுத்து வச்சு பண்ணாதீங்க. நான் சைடுக்கு சொன்ன மாதிரி தான், ஸ்லிட்டுக்கு சொன்ன மாதிரி தான். இழுத்து வச்சு இப்படி மடித்து வைக்காதீங்க. இழுத்தீங்கனாலே முறுக்கிட்டு வரும், எக்ஸஸ் வரும். ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே மடித்து வச்சு தையல் போடுங்க. இதுக்கு தான் பின் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் அந்த இழுக்கிற மாதிரியான இது பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ கரெக்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே மடித்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நாடா போடுறதுக்கு ஒரு இன்ச்சு மடித்து தைச்சாச்சு. அதுக்கப்புறமா பாட்டம் ஃபோல்டிங். பாட்டம் வந்து ராங் சைடுக்கு வச்சுட்டு 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக தான் நமக்கு வேணும். அதனால் நம்ம ஒரு இன்ச் நல்லா மடித்து ஆஃப் இன்ச்செல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு இன்ச் 2 இன்ச் கொடுத்து தான் மடித்து தைக்கணும். இன்னும் ஸ்டிஃப்னஸ்க்காக உள்ள கேன்வாஸ் கொடுப்பாங்க, பாட்டம் கேன்வாஸ் கொடுப்பாங்க. இல்லைனா ஸ்டிச்சு கூட ஒரு 4-5 ஸ்டிச்சாக கூட போட்டுப்பாங்க வேணும்னா. ஸோ இதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் ஸ்டிஃப்னஸ்க்காக. ஸோ இப்போ பாட்டம் மடித்து தைச்சதுக்கப்புறமா பாட்டமை மடித்து வச்சு அப்படியே இந்த காலில் இருந்து அந்த கால் வரைக்கும் 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஒன்றா வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு டபுள் ஸ்டிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாடா எங்கே போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டோமே. நாடா எப்படி போடுவாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிகமான ப்ளீட்டு. இப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளீட் தான் பிடிச்சிருக்கோம், ஃப்ரண்ட்டில் தான் அதிகமான ப்ளீட் பிடிச்சிருக்கோம். ஸோ அதிகமான ப்ளீட் சைடு வந்து உங்களோட மேலே ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துல நாடா போடுறதுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச்சு ரிமூவர், இந்த மாதிரி ஸ்டிச் ரிமூவர் இருக்கும், இல்லைன்னா கட்டர் இருக்கும். கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸில் படாத மாதிரி கேர்ஃபுல்லாக வச்சு ஸ்டிச்சை மட்டும் பிரித்து விடுங்க. இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இது வந்து நமக்கு இன்விசிபிளாக இருக்கும் இந்த நாடா. நம்ம வந்து மடித்து தச்சு ஃபினிஷ் பண்ணும்போது பாடி தெரியும், அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓப்பன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம நாடா எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹோல் வழியாக நாடாவை இன்சர்ட் பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலாக எப்பவுமே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம்
2 சைடும். ஸோ நாடா போட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.